ஹல்லேலூயா. பரிசுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த தேவனுடைய நாமம் மகிமை மகிமை மகிமைப்படுவதாக. பரிசுத்த தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சர்வ வல்லவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாய் இருக்கிற அந்த மகா பரிசுத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் தேவன் என்னை வாழ வைக்கிறவர், கூட இருக்கிறவர், எனக்காய் பரிந்து பேசுகிறவர், என் உள்ள திரியங்களை சோதித்து அறிகிறவர், என்னை கரம் பிடித்து தூக்கியவர், என்னை சுகமாய் வாழச் செய்கிறவர். அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த பாடலை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் பாடுவோம். நீர் ஒருவரே என்னை சுகமாய் வாழச் செய்வீர். 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 உம்மை கூப்பிடும் நாளினிலே ராஜா நீர் செவி கொடுத்தீர். உம்மை கூப்பிடும் நாளினிலே ராஜா நீர் செவி கொடுத்தீர். என் ஆலோசனைகள் நிறைவேற்றி தந்திடுவீர். நீர் ஒருவரே என்னை சுகமாய் வாழச் செய்வீர். நீர் ஒருவரே என்னை சுகமாய் வாழச் செய்வீர். ஜீவனுள்ள என் நாட்களெல்லாம் உம் நாமம் உயர்த்திடுவே. ஜீவனுள்ள என் நாட்களெல்லாம் உம் நாமம் உயர்த்திடுவே. என் வேண்டுதல் நிறைவேற்றுவீர், விடுவித்து காத்திடுவீர். நீர் ஒருவரே என்னை சுகமாய் வாழச் செய்வீர். நீர் ஒருவரே என்னை சுகமாய் வாழச் செய்வீர். நெருக்கம் சூழ்ந்திடும் நேரத்திலே நேசர் நீர் அணைத்திடுவீர். நெருக்கம் சூழ்ந்திடும் நேரத்திலே நேசர் நீர் அணைத்திடுவீர். என் கண்ணீரெல்லாம் துடைப்பீர், கண்மணி போல் காத்திடுவீர். நீர் ஒருவரே என்னை சுகமாய் வாழச் செய்வீர். நீர் ஒருவரே என்னை சுகமாய் வாழச் செய்வீர். என்னை சுகமாய் வாழச் செய்வீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஹalleluya 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 ஹalleluya. நீர் ஒருவரே என்னை சுகமாய் வாழச் செய்வீர். நீர் ஒருவரே என்னை சுகமாய் வாழச் செய்வீர். என்னை சுகமாய் வாழச் செய்வீர். என்னை சுகமாய் வாழச் செய்வீர். ஆமாம், இந்த பரிசுத்த தெய்வம் ஒருவரே அவருடைய பிள்ளைகளை சுகமாய் வாழச் செய்கிறார். சுகமாய் வாழச் செய்கிற தேவன். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, நீ செய்கின்ற வேலை அத்தனையிலும் கர்த்தர் கொடுக்கின்ற சுகம். அவர் உன்னை சுகமாய் வாழச் செய்கிற தேவன். அந்த தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்மை தாழ்த்துவோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்க கேட்போம். ஏசாயா 43வது அதிகாரம் 1வது வசனம். இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். என்னை மண்ணினாலே இந்த பூமியிலே சிருஷ்டித்தவர், அவருடைய ஆவியினாலே, ஜீவனுள்ள வார்த்தையினாலே என்னை ஜெனிப்பித்தவர், என்னை உருவாக்கியவர், என்னை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, நீ இப்பொழுது காணப்படக்கூடிய உன் சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். நான் எப்படி ஆபிரகாமை பெயர் சொல்லி அழைத்தேனோ அதே போல உன்னையும் நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றேன். நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். தேவன் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளை பார்த்து உரிமையோடு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நீ என்னுடையவள், நீ என்னுடையவன். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று பரிசுத்த தேவன் பரிசுத்த வேதாகமத்திலே அவருடைய வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். நாம் அவருடைய பிள்ளைகள் என்று. ரோமர் 8வது அதிகாரம் 14-15 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமென். இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ. நான் மாம்சத்திலே நடத்தப்படக்கூடிய வாழ்க்கையை குறித்து சொல்லவில்லை, ஆவியினாலே நடத்தப்படக்கூடிய வாழ்க்கை. நான் தேவனுடைய ஆவியை பெற்றவன், தேவனுடைய ஆவியினாலே நான் நடத்தப்படுகிறவனாக காணப்பட்டால் நான் தேவனுடைய புத்திரன். என் சிந்தை ஆவிக்குரிய சிந்தையாய் காணப்படும் என்றால் நான் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு மகனாக மகளாக இந்த பூமியிலே காணப்பட்டால் நான் தேவனுடைய புத்திரன். அவர் கல்வாரி சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தம், அந்த இரத்தத்தினாலே அவர் கடைசியாக சொன்ன 7ஆம் வார்த்தை, மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே வார்த்தையானது 1 பேதுரு 3:18 அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கையாக காணப்பட்டால் நாம் தேவனுடைய புத்திரர்கள். அதைத்தான் இங்கே நாம் ரோமர் 8:15 பார்க்கின்றோம். நான் மறுபடியும் என் சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுவதற்கு நான் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை, நான் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி, தேவனுடைய பிள்ளை என்கின்ற அதிகாரத்தை உடையவனாய் இந்த பூமியிலே நான் இருக்கிறேன்.
அதனால்தான் பரிசுத்த தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து நீ என்னுடையவன் என்று சொல்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படும் பொழுது பரிசுத்த தேவன் அவர் இந்த பூமியிலே அவருடைய முன்னோர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நமக்கும் கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இதை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது கலாத்தியர் 3வது அதிகாரத்திலே 14வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நான் தேவன் மீது வைத்திருந்த விசுவாசத்தினாலே நான் பெற்றுக்கொண்டேன். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன். இந்த வாக்குத்தத்தத்தை நாம் இன்றைக்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். எதனால் என்றால், நாம் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றபடியினாலே இயேசு கிறிஸ்துவை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொண்டபடியினாலே இன்றைக்கு ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். சரி, இங்கே சொல்லப்பட்ட வார்த்தையில் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் என்ன? இந்த பூமியிலே ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் இந்த பூமிக்குரிய பொக்கிஷங்கள் அல்ல, முதலாவது ஜீவ நாட்கள். ஆபிரகாமுக்கு கர்த்தர் பூரண ஆயுசு நாட்களை கொடுத்தார். 175 ஆண்டுகள் இந்த பூமியிலே ஆபிரகாம் வாழ்ந்தார். ஆபிரகாம் பலவீனப்பட்டு படுத்ததாக இந்த வேதத்தில் எங்கேயும் சொல்லப்படவில்லை. பலமுள்ள வாழ்க்கை வாழ்ந்த ஆபிரகாம். அடுத்து சகல காரியங்களையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்ந்த ஆபிரகாம். ஆபிரகாமை கர்த்தர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சகல காரியங்களிலும் அவனை ஆசீர்வதித்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். மூன்றாவதாக ஆபிரகாமுக்கு கர்த்தர் சரீரத்திலே 99 வயதிலே ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்து தேவ பலத்தினால் அவன் புத்திர பாக்கியத்தை பெற்றான் என்று வேதத்திலே பார்க்கின்றோம். அவனுடைய சரீரம் செத்து போயிற்று. ஆனாலும் சரீரம் செத்தவன் என்று சொல்லப்படும் ஒருவனாலே திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாகும்படி என்று சொன்ன வார்த்தையின்படி தேவ பலத்தினாலே இந்த பூமியிலே கர்த்தர் அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டு 99 வயதிலே அவன் குழந்தை பாக்கியத்தை பெறும்படி கர்த்தர் அவனுக்கு இரக்கம் பாராட்டினார். அவன் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த அற்புதங்கள் அநேகம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பூரணமான ஆயுசு நாட்களையும் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் உங்களுக்கு வரும்படியாகும். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வர வேண்டும் என்றால் கிறிஸ்து இயேசுவினால் மட்டும்தான் வர முடியும். கிறிஸ்து இயேசுவினால் தேவன் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்திற்கு நாம் சுதந்திரராக இன்றைக்கு காணப்படுகின்றோம். அதைத்தான் நாம் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி நாம் ஆரம்பத்திலே கேட்ட வார்த்தையின்படி எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கின்றார். இது மாபெரும் கிருபை. இங்கே தேவனுடைய ஆவியை நாம் பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய அதிகாரம் நமக்குள் செயல்படும். தேவ ஆவியினாலே நடத்தப்படும் போது மட்டும்தான் நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு ஒரு சில உதாரணங்களை நாம் இப்பொழுது வேதத்திலிருந்து பார்ப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்போஸ்தலனாகிய பவுல். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனை குறித்த பக்தி வைராக்கியம் உண்டு. தேவனை சார்ந்த காரியங்களிலே ஈடுபாடுகள் உண்டு. ஆனால் தேவ ஆவியின் பலன் அவனுக்குள் கிரியை செய்யவில்லை. எப்பொழுது என்று அவனே சாட்சி கொடுக்கிறான் அப்போஸ்தலனாகிய பவுல். அதை நாம் பார்ப்போம். கலாத்தியர் 1வது அதிகாரம் 13-14 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய்
என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய காரியங்களை குறித்து பார்க்கும் பொழுது, நான் தேவனுடைய சபையை மிகவும் துன்பப்படுத்தினவன், சபையை பாழாக்கினவன். பவுல் சொல்லக்கூடிய சாட்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும். பவுல் யூத மார்க்கத்தில் இருந்த பொழுது அந்த எருசலேம் தேவாலயத்திலிருந்து நிரூபங்களை வாங்கி கொண்டு தமஸ்கு பட்டணத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்த சபைகளை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு எருசலேமில் இருந்து நிரூபங்களை லெட்டர்ஸ் வாங்கிட்டு, இதுக்கு மேல நம்ம சபையை தவிர வேற எந்த சபையும் இருக்கக்கூடாது, புதுசா நிறைய சபை கிளம்பி இருக்கு இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லி இந்த சபைகளை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய தலைமை சபையிலிருந்து கடிதத்தை வாங்கி கொண்டு உரிமையோடு சபைகளை அழிப்பதற்காக புறப்பட்டவன் இந்த பவுல். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, அவன் சபைகளை துன்பப்படுத்தியவன், சபைகளை பாழாக்கினவன். இரண்டாவதாக அங்க 14வது வசனத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை, அவன் பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தவன். பாரம்பரியமான நியாயம் இன்றைக்கு நிறைய இடங்கள்ல அப்படித்தான் காணப்படுகிறது. சர்ச்சு, உனக்கு தேவன் எதற்காக கர்த்தர் நீ என்னுடையவன் என்று உன்னை பார்த்து சொன்னார்? உன் சபையை மேன்மைப்படுத்தவா? உன் சபை பாரம்பரியத்தை மேன்மைப்படுத்தவா? அல்லது உன்னை மேன்மைப்படுத்தவா? எதற்காக கர்த்தர் உன்னை நீ என்னுடையவன் என்று அவர் உரிமையோடு சொன்னார்? ஒரு குறிப்பிட்ட சபையை மட்டும்தான் சொல்லுகிறாரா நீ என்னுடையவன் என்று? இங்கே பவுல் அப்படித்தான் இருந்தான். என் சபை, என் மேன்மை, எங்கள் சபை பாரம்பரியம். இப்படித்தான் பவுல். தேவ ஆவியின் பலன் அவனுக்குள் கிரியை செய்யாதபடினாலே, பரிசுத்த ஆவியின் வல்லமை அவனோடு கூட பேசாதபடினாலே, இந்த உலகத்திலே மாம்சத்தின் சித்தத்தினாலே அவன் தன் சபையை குறித்தும் தன்னுடைய மேன்மையை குறித்தும் தன்னுடைய பாரம்பரியத்தை குறித்தும் அவன் வைராக்கியம் உள்ளவனாக இருந்தான். தேவனுடைய வார்த்தை அவனுக்குள் இருந்தது. ஆனால் சத்தியத்தை அறிகிற அறிவும் தேவ ஆவியின் பலனும் அவனுக்குள் செயல்படவில்லை. இன்றைக்கு அநேக இடங்களிலே அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. என் சர்ச், நான் கமிட்டி மெம்பர், எங்க சர்ச்சுக்கு நான் தான் எல்லாத்தையும் செய்ய தெரியுமா? அதற்கு பிறகு அது மட்டும் இல்ல, சபையை சார்ந்தவர்கள் விசுவாசிகளுக்கு பயத்தை உண்டு பண்ணுவது. நீ அந்த சர்ச்சுக்கு போன அவ்வளவுதான், உன்னை நான் இதுல இருந்து நீக்கி வச்சிருவேன், உனக்கு கல்லறை கிடையாது, உனக்கு ஸ்கூல் எஜுகேஷன் கிடையாது, உன் பிள்ளைகளுக்கு திருமணம் கிடையாது, உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம். பயமுறுத்துவது, தன்னுடைய முன்னோருடைய பாரம்பரியத்தை வைத்து தேவனுடைய ஆவியை பெற்ற ஜனங்களை பயமுறுத்துவது. அதற்கு அடுத்து மேன்மை, மேன்மை குறித்து பார்க்கும் பொழுது அங்கே கர்த்தரை மேன்மைப்படுத்துவதுதான் கர்த்தருடைய சபை. ஊழியக்காரரையோ மேல இருக்கிற பிஷப்பையோ மேன்மைப்படுத்துவது கர்த்தருடைய சபை கிடையாது. சபை என்பது கர்த்தருடைய சரீரம், தேவனுடைய சரீரம். அங்கே உனக்கும் எனக்கும் மேன்மை இல்லை, தேவனுக்கே மேன்மை. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது சபையில? லைனா சால்வை போட வேண்டியது, லைனா மாலையை போட வேண்டியது, அப்புறம் டொனேஷன் கொடுத்தாச்சுன்னா அது கீழே சர்ச்சில் இருக்கக்கூடிய மணியில இருந்து, கீழே இருக்கிற டேபிள்ல இருந்து, ஃப்ரண்ட்ல இருக்கிற பலிபீடத்துல இருந்து எல்லாத்துலயும் பேரை கொட்டை இடத்துல போட வேண்டியது. நீ எப்ப பேர் எழுதுனியோ அப்பொழுதே உன்னுடைய நன்மை உன்னை விட்டு போய்விட்டது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருந்த பவுல் இதைத்தான் செய்துட்டு இருந்தான். பவுல் ஆரம்பத்தில் சபைகளை பாழாக்குவது, தன்னை மேன்மைப்படுத்துவது, சபைக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க சபையிலிருந்து தனியா பிரிஞ்சு போய் கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொண்டு ஊழியத்திற்காக வைராக்கியம் நிற்கிறவர்களை அழிக்க வேண்டும். அவங்க எழுதக்கூடாது, அவங்களை எப்படியாவது அழிக்கணும். இதுதான் பவுல் ஆரம்பத்தில் செய்து கொண்டிருந்த காரியம். அந்த பவுல் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படும் போது இதுதான் நம்ம பார்க்கணும். நீ என்னுடையவன். இப்படி அட்டகாசம் பண்ணிட்டு இருந்த பவுலை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, நீ என்னுடையவன். தெரியாம பாடுறப்பா, நீ தெரியாம பண்ற. உன்னுடைய பாரம்பரியம், உன்னுடைய வைராக்கியம், உன்னுடைய சபை எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடு. நீ என்னுடையவன்.
என்ன நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு வந்தாய், என்ன நோக்கத்திற்காக நான் உன்னை அனுப்பினேன், அதை முதலாவது தெரிந்து கொள் என்று கர்த்தர் பவுலோடு கூட பேசினார். அவர் தமஸ்கு பட்டணத்திலே காணப்படக்கூடிய புதிதாக எழுப்பின சபைகள் எல்லாம் அழிக்க வேண்டும். எங்க சபை தான் பெருசு, எங்க சபை மட்டும்தான் இந்த பூமியில இருக்கணும், வேற எந்த சபையும் எழுப்பக்கூடாது எங்க பட்டணத்தை சுத்தி அப்படின்னு சொல்லிட்டு நிருபத்தை வாங்கிட்டு சபைகளை அழிப்பதற்காக புறப்பட்ட பவுல். ஆனால் என்ன நடந்தது? கர்த்தர் அவனை தொட்டார். தொட்ட உடனே சடுதியாய் அவன் கீழே விழுந்தான். வானத்திலிருந்து ஒளி பிரகாசித்தது. சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைப்பது கடினமாமே. ஆண்டவர் சொன்னார், நீ யாரை துன்பப்படுத்துற? என்ன துன்பப்படுத்துற? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீ தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டு துன்பமான சூழ்நிலைகளில் காணப்பட்டால் நீ நினைத்துக்கொள், உனக்கு வருகின்ற துன்பத்தோடு சேர்ந்து கர்த்தரும் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்று. பரிசுத்த தேவன் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் நீ என்னுடையவன் என்று அவர் உரிமையோடு கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய மகன், நீ தேவனுடைய மகள். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றுக்கொண்ட பிறகு அவன் போனது தமஸ்குக்கு எதுக்காக போனான்னா சபைகளை அழிக்க வேண்டும். புதிதாக எழும்பிய விசுவாச குடும்பங்களுடைய விசுவாசத்தை அழிக்க வேண்டும். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்திலே அவர்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எழுப்புகிறார்கள். அநேக சபைகள் பட்டணங்களிலே உருவாகின்றது. இப்படி உருவானால் நம்முடைய பாரம்பரியமும் நம்முடைய யூத மார்க்கமும் அழிந்து போகும். இதை ஒருபோதும் விடக்கூடாது. இந்த வைராக்கியம் தான் பவுலிடத்தில் இருந்தே தவிர தேவ ஆவியின் பலத்தினாலே இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை மறந்து போன பவுல். பரிசுத்த தேவன் இந்த பவுலை தொட்டு எந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய சபைகளை அழிக்க வேண்டும் என்று புறப்பட்டானோ அதே பட்டணத்தில் அவனை கொண்டு சாட்சியாக நிறுத்தினார். அதை தன் பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. இந்த பவுல் அழிக்க போன தமஸ்கு பட்டணத்திற்கு, அவன் அழிக்க போன பட்டணம் தமஸ்கில் இருக்கக்கூடிய சபைகளை அழிக்க வேண்டும், அதற்காக புறப்பட்ட பவுல் அதே தமஸ்குவிலே அவன் சொல்லுகின்ற சாட்சியுள்ள வசனங்கள் அதை நாம் வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 1:15. கலாத்தியர் 1:15 இந்த வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே பவுல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அப்படி இருந்தும், இப்படியெல்லாம் நான் சேட்டை பண்ணிட்டு இருந்தேன், அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன், என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன், என்னை அழைத்தவர் அவருடைய கிருபையினால தான் என்னை அழைத்தார். நான் ஏனோ தானோ ஓடிட்டு இருந்தேன். ஆனா அவருடைய ஆவியின் பலனை பெற்றுக்கொண்ட போது அப்பொழுதுதான் எனக்கு தெரிந்தது, என்னை என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை பிரித்து எடுத்தவர், அவர் என்னை பிரித்து எடுத்தவர் மட்டுமல்ல, அவருடைய கிருபையினால் என்னை அழைத்த தேவன். அத்தனை சமாதான குலைச்சலை ஏற்படுத்தி கொண்டிருந்த பவுல் எப்பொழுது நான் தேவனுடையவன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனால் முன்குறிக்கப்பட்டவன் என்ற விசுவாசம் அவனுக்குள் கிரியை செய்ததோ, அந்த விசுவாசத்தின் வல்லமை எப்பொழுது அவனுக்குள் கிரியை செய்ததோ அந்த நிமிடம் முதல் அவன் கிறிஸ்துவுக்காய் எழுப்பி பிரகாசிக்க அவன் ஆயத்தமானான். தன் சபையையும் தன் பாரம்பரியத்தையும் தன் மேன்மையையும் அவன் மறந்து போனான். தேவனுடைய வார்த்தையும் இயேசு கிறிஸ்துடைய மகிமையுமே எனக்கு மேன்மை என்று சொல்லி கர்த்தரை மேன்மைப்படுத்த ஆரம்பித்தான். அதைத்தான் இங்கே வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். கலாத்தியர் 1:23-24 வசனங்களை பார்த்தோம் என்றால் அது நமக்கு புரியும். அந்த வசனங்களை வாசிக்க கேட்போம். முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு பட்டணங்களிலும் காணப்படக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை அவன் ஆரம்பத்திலே அழிக்க தேடினான். விசுவாசம் அழிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் மேல் காணப்படக்கூடிய விசுவாசம் அழிக்கப்பட்டது. இன்றைக்கு சபைகளிலே விசுவாசம் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சபைகள் மேன்மைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஊழியக்காரர்கள் மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சபையின் அலங்காரங்கள், கட்டிடங்கள், விளக்குகள், பொருட்கள் மேன்மைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் விசுவாசம் அழிந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே தேவனை பற்றும் விசுவாசம், நல் மனசாட்சி அழிந்து கொண்டிருக்கிறது.
நான் இத்தனை பேருக்கு புடவை கொடுத்தேன், இத்தனை பேருக்கு ட்ரெஸ் கொடுத்தேன், இந்த லாக்டவுன் டேஸ்ல இத்தனை பேருக்கு அரிசி கொடுத்தேன், பருப்பு கொடுத்தேன். இதுல பாஸ்டர்ஸ் கூட சேர்ந்து போட்டோ எடுக்கிறாங்க. நான் இத்தனை பேருக்கு அதை செஞ்சேன், இதை செஞ்சேன். சபை கர்த்தருடைய சரீரம், தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இன்றைக்கு மாறக்கூடிய சபைகள் விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கின்றது. அப்படித்தான் அந்த நாட்களிலே விசுவாசத்தை அழித்து போட வேண்டும் என்று நினைத்த பவுல், இங்கே அவன் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது, விசுவாசத்தை அழிக்க தேடின பவுல் அங்கே விசுவாசத்தை குறித்து பிரசங்கித்தான் என்று. ஒவ்வொரு மனிதனும் கட்டப்பட வேண்டும் இந்த பூமியிலே. ஆலயம் கட்டப்படுவது முக்கியமல்ல, ஒவ்வொரு ஆத்மாவும் கட்டப்பட வேண்டும். இந்த பூமியிலே நீ கட்டப்படுவது ஆத்மா மட்டும்தான். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பூமியிலே எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். இங்க நீ எதை கட்டுறியோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். அப்ப இங்க கட்டப்படுவது ஆத்மா மட்டும்தான். நீ ஆத்மாவை கட்டப்பட வேண்டும் என்றால் அந்த ஆத்மா தேவனை பற்றும் விசுவாசத்தில் பலப்பட வேண்டும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல், விசுவாசத்தை அழிக்க நினைத்த பவுல் விசுவாசத்தை பிரசங்கித்தான். அதுதான் இங்கே பவுலை கொண்டு கர்த்தர் பயன்படுத்தின காரியங்கள். அவன் விசுவாசத்தை பிரசங்கிக்கிறவனாக மாறி போனான். அப்போஸ்தலனாகிய பவுல். எத்தனை மேன்மையுள்ள தேவன் நம்முடைய தேவன். நீ என்னுடையவன் என்று இன்றைக்கு உன்னையும் என்னையும் அழைத்த தேவன். உன் வாழ்க்கையிலே தேவன் உன்னை கொண்டு செய்ய நினைத்திருக்கும் காரியங்களை நீ செய்ய ஒருபோதும் தயங்காத. நீ கர்த்தருடைய விசுவாசத்தில் பலப்படு. உன் வாழ்க்கையிலே கிறிஸ்து இயேசு உனக்குள் இருந்து உன்னை பலப்படுத்த நீ உன் சரீரத்தையும் ஆவி ஆத்மாவையும் ஒப்புக்கொடு. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் மாம்சத்தின்படி பிள்ளைகளாய் இருப்பது முக்கியமல்ல, தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளாய் மாற வேண்டும். அதைத்தான் ரோமர் 9:8 சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். ரோமர் 9:8. மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி எனப்படுகிறார்கள். இன்றைக்கு நாம் எல்லாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படி அவருடைய பிள்ளைகளாய் இருக்கின்றோம். பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கின்றோம். நீ தேவனுடையவன், நீ என்னுடையவன் என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். பூர்வ நாட்களிலே எப்படி ஆபிரகாம் விசுவாசத்தினாலே கட்டப்பட்டான். ஆபிரகாம் அங்கே விசுவாசத்தினாலே தான் கட்டப்பட்டான். அந்த விசுவாசத்தை அழிப்பதற்கு தான் யூத மார்க்கம் முயற்சி செய்தது. சபைகள் எழும்பக்கூடாதபடி தடுத்தது. ஆனால் பவுல் மீண்டும் விசுவாசத்தை அழிக்க நினைத்த பவுல் மறுபடியும் விசுவாசத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்தான். அந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீ தேவன் மீது வைக்கக்கூடிய விசுவாசம். இந்த விசுவாசத்தை குறித்து தான் இந்த வார்த்தை நம்மோடு கூட சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்களுக்கு காரணம் அவனுக்குள் இருந்த விசுவாசம். தேவன் மீது அவன் வைத்த விசுவாசம், தேவனுடைய வார்த்தையின் மீது அவன் வைத்த விசுவாசம். நாம் இந்த நாட்களிலே நாம் கிறிஸ்து இயேசுவுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழ நம்மை ஒப்புக்கொடுப்போம். இந்த பூமிக்குரிய யாரையும் பிரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நாம் கர்த்தர் ஒருவரையே பிரியப்படுத்த நாம் நம்மை ஒப்புக்கொடுப்போம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ கிறிஸ்தவனாக இருந்தால், நீ கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாக இருந்தால், நீ கிறிஸ்துவை மேன்மைப்படுத்துகிறவனாக இருந்தால் நீ யாரை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று வேத வார்த்தை உங்களுக்கு இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றது. கலாத்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லக்கூடிய வார்த்தை, இப்பொழுது நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போகிறேன்? நான் யாரை நாடி இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்? மனுஷனையா அல்லது தேவனையா? மனுஷனையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல. பவுல் சொன்ன வார்த்தை, கலாத்திய சபைகளுக்கு அவன் சொன்ன வார்த்தை. என் வாழ்க்கையில் ஆரம்ப நாட்களிலே எனக்குள் வைராக்கியம் இருந்தது. என் சபையை குறித்தும் என் பாரம்பரியத்தை குறித்தும் என் மேன்மையை குறித்தும் எனக்கு வைராக்கியம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு எனக்கு கிறிஸ்து இயேசுவினுடைய வல்லமையை குறித்தும் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் மட்டுமே எனக்கு வைராக்கியம் இருக்கிறது. நான் இனி என் வாழ்க்கையிலே என்னை மேன்மைப்படுத்த மாட்டேன். நான் என் கிறிஸ்து இயேசு எனக்குள் இருக்கிறபடினாலே அவரை மட்டுமே மேன்மைப்படுத்துவேன். நான் அவரை மேன்மைப்படுத்தாமல் இந்த பூமிக்குரிய காரியங்களை மேன்மைப்படுத்தினேன் ஆனால் நான் தேவனுடைய ஊழியர் அல்ல, நான் தேவனுடைய பிள்ளை அல்ல. இதை பவுல் இங்கே கலாத்தியர் நிருபத்திலே 10வது வசனத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை. நாம் தேவனுடைய பிள்ளைகள். நீ என்னுடையவன் என்று உரிமையோடு சொன்ன தேவன்
அந்த தேவனுடைய சமூகத்திலே இன்றைக்கு நாம் அவர் கொடுத்த அதிகாரத்தை இந்த பூமியில பயன்படுத்தி விசுவாசியின் அதிகாரம் விசுவாசம், விசுவாசியின் அதிகாரம் விசுவாசம், தேவன் மீது வைக்கும் விசுவாசம், அது போதும் நம்முடைய வாழ்க்கையில். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அந்த நீதி அவன் வாழ்க்கையிலே திரளான ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தது. பூரண ஆயுசு நாட்களை பெற்றுக்கொண்டான், தேவ பலத்தை பெற்றுக்கொண்டான், பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்றைக்கு அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் மீது மட்டும் விசுவாசம் இருந்தால் போதும். நம்முடைய விசுவாசத்தை அழிப்பதற்கு இந்த பூமியிலே அநேக கூட்டங்கள் உண்டு, விசுவாசத்தை அழித்து போடுவதற்கு. உன் விசுவாசத்தை ஒருபோதும் அழித்து போடாதே, குலைத்து போடாதே. பவுல் அதை குறித்து இன்று நம்மோடு கூட பேசின சாட்சியை நாம் ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். தேவன் மீது வைக்கின்ற விசுவாசம், இந்த விசுவாசம் உன்னை ஒவ்வொரு இடங்களிலும் எழுப்பி பிரகாசிக்க செய்யும். வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 22:18. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு பரிசுத்த தேவன் விசுவாசத்தினாலே ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் இன்றைக்கு உனக்குள் வந்திருக்கிறது. ஏன் தெரியுமா? நீ தேவனுடைய பிள்ளை, நீ என்னுடைய. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய, நீ தேவனுடைய இருக்கிறபடினாலே. கலாத்தியர் 3வது அதிகாரம் 8-9 அன்றைக்கு முன்னோர் நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கு சொன்ன அதே ஆசீர்வாதத்தை நீ தேவன் மீது மட்டும் விசுவாசம் வைத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் அதே ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதைத்தான் கலாத்தியர் 3:8-9 படிக்கிறோம். வாசிக்க கேட்போம். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாம் உடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆமென். நமக்கு ஆபிரகாமுக்கு இருந்த அந்த விசுவாசம் நமக்கு போதும். ஆபிரகாம் விசுவாச மார்க்கத்தான், அவன் வேற எந்த மார்க்கமும் அவன் கிடையாது, அவன் விசுவாச மார்க்கம். இங்கே வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அந்தபடி விசுவாச மார்க்கத்தால் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடைய ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நான் விசுவாச மார்க்கம் தான், நான் வேற எந்த மார்க்கமும் கிடையாது. இந்த பூமியில காணப்படக்கூடிய ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு மார்க்கத்துல சுத்திட்டு இருக்குது. நான் எந்த மார்க்கமும் கிடையாது, நான் விசுவாச மார்க்கம். தேவனால் உண்டாக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையின் மீது, அவருடைய வாக்குத்தத்தத்தின் மீது விசுவாசம் வைத்து வாழக்கூடிய மார்க்கம் நான் விசுவாச மார்க்கம். இந்த விசுவாச மார்க்கத்தை மட்டும்தான் பரிசுத்த தேவன் ஆசீர்வதிக்கிறவர். அவர்களுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம் உண்டு. நீ என்னுடையவர், நீ என்னுடையவர், நாம் தேவனுடைய பிள்ளைகள். அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் வை, வேற எதுவும் வேண்டாம். யோவான் 1:12 அதைத்தான் சொல்லுகிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். இன்றைக்கு நாமெல்லாம் அவருடைய பிள்ளைகள், புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்கள். நாம் தேவன் மீது விசுவாசம் வைத்து ஆபிரகாமை போல வாக்குத்தத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தேவனால் உண்டாக்கப்பட்ட ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களைப் போல நாமும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று இந்த பூமியிலே வாழ நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, கிருபையின் ஆவியானவரே, இந்த பரிசுத்த நாளிலே காலை வேளையிலே உங்களுடைய கரத்திற்குள்ளே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். ஆவியானவரே, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் யாவரும் ஆபிரகாமோடு கூட ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் உம்முடைய விசுவாச மார்க்கத்தை பெற்றவர்களாய் இந்த பூமியிலே எங்களுக்கு உண்டான காரியங்களையும் எங்கள் சபைகளை மேன்மைப்படுத்தாதபடிக்கு பரிசுத்த தேவன் உண்மையே நாங்கள் எங்களுக்குள் இருந்து வெளிப்படுத்தவும் உண்மையை நாங்கள் மேன்மைப்படுத்தவும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் விசுவாசம் உம்மிலே பலப்படவும், உம்முடைய வார்த்தையிலே பலப்படவும், உம்முடைய கிரியைகளிலே பலப்படவும் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்குரிய ஆசீர்வாதங்களினாலும், இந்த பரிசுத்த ஓய்வு நாளுடைய மன மகிழ்ச்சியினாலும், இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கக்கூடிய ஜெபிக்கிறோம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு உண்டான தேவ பலன், ஆபிரகாமுக்கு உண்டான இந்த பூமிக்குரிய அத்தனை நன்மைகளும் உம்முடைய பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும். அப்படியே செய்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.